சுமார் 400 ஆண்டுகளாக இந்த கரும்பார முத்தியாவை எல்லாரும் வணங்கி இருக்கோம். ஆனால் இந்த கரும்பார முத்தியாக எங்களுக்கு எத்தனை தலைமுறை இருக்கோ எங்கள் சியாம் பாட்டை அனைவருமே இதுக்கு பூசை பண்ணி பூசாரியாக இருக்கோம். பூசாரியாக இருக்கோம்னா சில பேர் கேள்வி கேட்குறாங்க, பெண்கள் ஏன் பங்கிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அது கேட்க வேண்டிய கேள்வி தான். ஆனால் இருந்தாலும் இதோடைய சக்தி அப்படி, பெண்கள் வரக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம். ஆண்கள் பங்கிடலாம். இது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60-70 கடா நேர்த்திக்கடன் கொண்டாந்து விடுவாங்க. அப்படி விடும்போது அவங்க மனசில் என்ன நினைச்சிட்டு போகிறாங்களோ அந்த காரியங்கள் வெற்றியாகும். ஆடு வாங்கலாம், மாடு வாங்கலாம். ஏன் குழந்தை கூட இல்லைன்னாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு குழந்தை வர வேணும் கரும்பார முத்தியா, என் பிள்ளை 10 வருஷமா பிள்ளை இல்லாமல் இருக்கு, எனக்கு ஒரு வரத்தை கொண்டு கூட கேட்கலாம், அது கண்டிப்பாக கொடுப்பேன். அப்படி உள்ள சாமி இது. ஆண்கள் மட்டும்தான் பங்கிடணும். 1000 பேர் 10,000 பேர் இது பங்கிடுறது. இன்னைக்கு 60 கடா 75 சிப்பம் இன்னைக்கு பங்கிடுது. இன்னைக்கு 10,000 பேர் கூடி இருக்கிற இடம் இது. இந்த கரும்பார முத்தியா வந்தவங்களை வாழை வச்சுதான் பார்த்துருக்காரு, கொடுத்துதான் பழகிருக்காரு.